வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக திவ்யா. முக்கிய செய்திகள். 4 நாள் விசாரணைக்கு பிறகு டிடிவி தினகரன் நள்ளிரவில் கைது. இரட்டை இலை சின்னத்தை மீட்க தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் நடவடிக்கை. இன்று பிற்பகல் 2 மணி அளவில் டிஸ் அசாரி நீதிமன்றத்தில் தினகரனை ஆஜர்படுத்துகிறது காவல்துறை. ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தினகரன் வழக்கறிஞர் தகவல். டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டதற்கு பாஜகவே காரணம். அரசியல் கட்சி தலைவர்களின் குற்றச்சாட்டுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மறுப்பு. நக்சல் தாக்குதலில் கொல்லப்பட்ட வீரர்களின் உடல்களுக்கு உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி. 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் வீரர்களின் உடல்கள் சொந்த ஊரில் தகனம். நக்சலைட் பாதிப்புக்கு உள்ளான 10 மாநில முதல்வர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு. நக்சல்களின் அட்டூழியத்தை ஒடுக்குவது குறித்து ஆலோசனை நடத்த திட்டம். காரில் இருந்து சிவப்பு விளக்கை அகற்ற முடியாது. மத்திய அரசின் கோரிக்கையை நிராகரித்தார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. விரிவான செய்திகள். இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் டிடிவி தினகரனை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். 4 நாட்கள் விசாரணைக்கு பிறகு டெல்லி போலீசார் நள்ளிரவு கைது செய்தனர். அதிமுகவின் இரு அணிகளும் இரட்டை இலை சின்னத்திற்கு போட்டி போட்டதால் தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை முடக்கியது. இத்தொடர்பாக வழக்கு தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க சுகேஷ் சந்திரா மூலம் முயன்றதாக டிடிவி தினகரன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சுகேஷ் சந்திரசேகர் கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரனிடமும் 4 நாட்களாக விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் நள்ளிரவில் டெல்லி போலீசார் டிடிவி தினகரன் மற்றும் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனாவை கைது செய்துள்ளனர். இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் கமிஷனுக்கு 50 கோடி லஞ்சம் கொடுத்த பேரம் பேசியதாக ஆதாரம் சிக்கியதால் டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் நேற்று 4வது நாளாக விசாரணை நடத்தினர். சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக நேற்று விசாரணை நீடித்த நிலையில் நள்ளிரவில் தினகரன் கைது செய்யப்பட்டார். இவரது கைது நடவடிக்கை மத்திய பாஜக அரசு நடத்தும் சித்து வேலை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மறுப்பு தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் டெல்லி டிஸ் அசாரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கடந்த 4 நாட்களாக தினகரனிடம் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் டெல்லி போலீசார் தினகரனை நேற்று நள்ளிரவு கைது செய்தனர். இந்த 4 நாட்களில் 37 மணி நேரம் தினகரனிடம் விசாரணை நடைபெற்றதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் டிஸ் அசாரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் நீதிபதி பூனம் சௌத்ரி முன்னிலையில் தினகரனுடன் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனாவும் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் டெல்லி போலீசார் கூறியுள்ளனர். ஒருவேளை தினகரனிடம் மேலும் விசாரணை நடத்த காவல்துறையினர் விரும்பினால் போலீஸ் காவலில் எடுக்கப்படுவார். போலீஸ் காவலில் எடுக்க நீதிபதி மறுப்பு தெரிவித்தால் இருவரும் நீதிமன்ற காவலில் வைக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் சுகேஷ் சந்திராவுடன் தொடர்பு உறுதி செய்யப்பட்டால் முதல் குற்றவாளியாக தினகரன் சேர்க்கப்படுவதுடன் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் தினகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் தினகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போது அவர் சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படும் என தினகரன் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்.
நக்சல்களின் அட்டூழியத்தை ஒடுக்க 10 மாநில முதல்வர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளார். சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளின் கோட்டையாக கருதப்படும் பேஜ் கிராமத்தை தேசிய நெடுஞ்சாலையுடன் இணைக்கும் வகையில் 20 கிலோமீட்டர் தூர சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சாலை அமைக்கும் பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். இப்பகுதியில் திங்கட்கிழமை பயங்கர ஆயுதங்களுடன் வந்த நக்சலைட்டுகள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் 26 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். நக்சல்களின் இந்த கொடூர தாக்குதலுக்கு பல்வேறு தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நக்சல்களின் அட்டூழியத்தை ஒடுக்க மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நக்சல்கள் பாதிப்பிற்குள்ளான 10 மாநில முதல்வர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். வரும் மே 8ஆம் தேதி டெல்லியில் உயர்மட்ட குழு கூட்டம் நடக்கிறது. இதில் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு உயரதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்துகிறார். முன்னதாக சத்தீஸ்கர் சென்ற ராஜ்நாத் சிங் வீரமரணம் அடைந்த வீரர்களின் உடல்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வீரர்களுக்கு ஆறுதல் கூறினார். அதன் பிறகு நக்சல் தாக்குதல் குறித்து விரிவான அறிக்கை அளிக்குமாறு மாநில உள்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கு ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார். டெல்லி ஐஐடி, அலிகார் பல்கலை உட்பட 10 கல்வி நிறுவனத்தின் இணையதளத்தை பாகிஸ்தான் சேர்ந்த ஹேக்கர்கள் முடக்கியுள்ளனர். டெல்லி ஐஐடியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் http://www.iitd.ac.in செவ்வாய்க்கிழமை பாகிஸ்தான் ஹேக்கர்களால் முடக்கப்பட்டுள்ளது. முடக்கப்பட்ட இணையதளத்தில் இந்தியர்கள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கூறுவதாக கூறப்படுகிறது. இணையதளத்தில் பின்னணியில் காஷ்மீர் பாகிஸ்தானுடையதாகும் என்று உரிமை கோரும் பாடல் ஒன்றும் ஒலிக்கிறது. இந்திய ராணுவம் காஷ்மீரில் நடத்திய வன்முறை சம்பவங்கள் என யூடியூப் வீடியோக்களும் இணையதளத்தில் தோன்றுகின்றன. இதனால் டெல்லி ஐஐடி இணையதளம் நிர்வாகத்தின் மூலம் முற்றிலும் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர் இணையதளம் செயல்பட தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளின் துப்பாக்கி சூட்டில் வீரமரணம் அடைந்த தமிழகத்தை சேர்ந்த மத்திய ரிசர்வ் படை வீரர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊரில் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. தமிழக வீரர்களின் உடல்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிணங்க தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் அந்தந்த பகுதிகளில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் சிந்தாகுவா பகுதியில் திங்கட்கிழமை மாலை சிஆர்பிஎஃப் வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அந்த பகுதியில் மறைந்திருந்த நக்சலைட்டுகள் திடீர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் தமிழக வீரர்கள் 4 பேர் உட்பட 26 பேர் பலியாகினர். வீரமரணம் அடைந்த சேலம் கெங்கவள்ளியை சேர்ந்த திருமுருகன், தஞ்சை நல்லூரை சேர்ந்த பத்மநாபன், திருவாரூர் நீடாமங்கலத்தை சேர்ந்த செந்தில்குமார் ஆகியோரது உடல்கள் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தன. இதனையடுத்து அவரவர் ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. கும்பகோணம் அடுத்த நல்லூரை சேர்ந்த பத்மநாபன் உடலுக்கு அமைச்சர் காமராஜர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த அருமைக்குரிய சகோதரர்களுக்கு, தடந்தோள் வீரர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய குடும்ப நலனுக்காக கருணை தொகையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 20 லட்சம் ரூபாயை தமிழக அரசினுடைய நிதியிலிருந்து அவர்களுக்கு கருணை தொகை வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த கருணை தொகை 20 லட்சம் ரூபாயையும் இன்றைக்கு நேரில் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் வந்து அவருடைய குடும்பத்தாரிடத்தில் வழங்கியிருக்கிறோம். அதேபோல் சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்ட கெங்கவள்ளியை சேர்ந்த திருமுருகனின் உடலுக்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்குள்ள மயானத்தில் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது.
இன்றைக்கு அந்த 4 குடும்பத்திற்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் 20 லட்சம் ரூபாய் காசோலையை இன்றைய தினமே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய சேலம் மாவட்டத்தை சார்ந்த திருமுருகன் அவர்களுக்கு இன்றைக்கு இங்கே நாம் இந்த 20 லட்சம் ரூபாய் காசோலையை அவருடைய மனைவி செல்வி அவர்களிடம் வழங்கியிருக்கின்றோம். திட்டங்களையும் அவருக்கு வந்து சேர்கின்ற வகையிலே மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் மேற்கொண்டு சிறந்த முறையில் முன்னதாக அவரது குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது. அதேபோல் மற்றொரு வீரரான அழகு பாண்டியன் உடலும் அவரது சொந்த ஊரான திருமங்கலம் அருகே உள்ள முத்து நாகையாபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உறவினர்கள் அஞ்சலிக்கு பின்னர் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. நம்முடைய இராணுவத்தினர் அதேபோல சிஆர்பிஎஃப் போன்ற பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்கின்றார்களோ அவருடைய உழைப்பை நம்பி நாமெல்லாம் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற இராணுவ வீரர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த மக்களும் அந்த குடும்பத்திற்கு கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய துயரால் வாடுகின்ற அந்த குடும்பத்தாருக்கு நம்முடைய இதய அஞ்சலியை செலுத்திக் கொள்கின்றோம். 20 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவியாக அவருடைய குடும்பத்தில் வழங்குவதற்காகவும் இங்கே மதுரை விமான நிலையத்தில் அந்த தியாகியின் உடலை அஞ்சலி செலுத்துவதற்காக இராணுவ மரியாதை செலுத்துவதற்காக இங்கே நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் அவருடைய குடும்பத்தினுடைய வாரிசுகளிடம் பெற்றோரிடத்திலும் அவர்களிடத்தில் இந்த 20 லட்சம் ரூபாய் நிதிக்கான உத்தரவினையும் ஆணையினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க வழங்க இருக்கும். முன்னதாக வீரர் அழகு பாண்டி உடலுக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அமைச்சர் RP உதயகுமார் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். மேலும் வீரரின் குடும்பத்தினரிடம் 20 லட்சத்திற்கான காசோலையை அவர்கள் வழங்கினர். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழல் வழக்கில் சிபிஐ முன்னாள் இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்ததாகவும் இதனால் அரசுக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. இத்தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதனிடையே சிபிஐ முன்னாள் இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா தனது வீட்டில் ஊழல் வழக்கில் விசாரிக்கப்பட்டு வரும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சந்தித்து பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீடு மற்றும் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழல் வழக்குகளில் தொடர்புடையவர்கள் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹாவை பலமுறை அவரது வீட்டில் சந்தித்ததாக புகார் எழுந்தது. அவரது வீட்டு வருகை பதிவேட்டில் இதற்கான ஆதாரம் இருப்பதாக கூறப்பட்டது. இதனை அடுத்து நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழல் வழக்கில் சிபிஐ முன்னாள் இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா மீது புகார் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நிலக்கரி சுரங்க ஊழல் ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்திருப்பதாக மத்திய புலனாய்வு அமைப்பின் முன்னாள் இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா மீது மீண்டும் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா சாகை வாத்தல் நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக துவங்கியது. புராண வரலாற்றை நினைவு கூறும் வகையில் உலகத்திலேயே திருநங்கைகளுக்கு என்றே தனியாக அமைந்துள்ள கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் திருநங்கைகள் விழா எடுத்து கொண்டாடி வருகின்றனர். இதனையொட்டி கூவாகம் கிராமத்தை சுற்றியுள்ள நத்தம், மடப்பட்டு, பெரிய செவலை, அரசூர், திருவெண்ணெய்நல்லூர், கொரட்டூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கூழ் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று கூத்தாண்டவருக்கும் மாரியம்மனுக்கும் கூழ் வைத்து படையிலிட்டு வழிபாடு நடத்தினர். 18 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி வரும் 9ஆம் தேதியும் அதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி அரவான் கழப்பலி கொடுக்கும் நிகழ்ச்சியும் கூத்தாண்டவர் தேரோட்டமும் நடைபெறுகிறது. சுழலும் சிவப்பு விளக்கை அகற்ற வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை உடனடியாக செயல்படுத்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மறுத்துள்ளார்.
சித்தராமையாவின் காரில் சிவப்பு விளக்கு இன்னும் அகற்றப்படாததை சுட்டிக்காட்டி பெங்களூருவில் செய்தியாளர்கள் கேட்டபோது எதற்காக சிவப்பு விளக்கை அகற்ற வேண்டும் என்று எதிர்கேள்வியை எழுப்பினார். மே 1ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கலாம் என்று கூறிய அவர் அதுவரை சிவப்பு விளக்கு அகற்றப்பட மாட்டாது என்பதை சூசகமாக தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மக்களவை சபாநாயகர் ஆகியோரை தவிர மற்றவர்கள் அனைவரும் சிவப்பு மற்றும் நீல நிற விளக்குகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மே 1ஆம் தேதி முதல் மத்திய அரசின் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வருகிறது. கடந்த 19ஆம் தேதி இந்த அறிவிப்பு வெளியானவுடன் தமிழகம் உள்ளிட்ட பல மாநில முதலமைச்சர்கள் தங்கள் கார்களில் இருந்த சிவப்பு விளக்குகளை அகற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் பணியில் இருந்த பணியாளர்களுக்கு மாற்றுப் பணி வழங்கிட வலியுறுத்தி சேலத்தில் மாநில வாணிப கழகத்தின் முன்பு பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சேலம் மாவட்டத்தில் 137 டாஸ்மாக் கடைகள் கடந்த 1ஆம் தேதி முதல் மூடப்பட்டு உள்ளன. இந்த டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றிய பணியாளர்கள் கடந்த ஒரு வாரமாக வேலையின்றி தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் வேலையின்றி இருக்கும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்றுப் பணி வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 20 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் தமிழக அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் வேலை இழந்து தவிக்கும் பணியாளர்கள் சேலம் மாவட்ட டாஸ்மாக் அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில வாணிப கழகத்தின் கிடங்கு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூடப்பட்ட கடைகளினால் வேலை இழந்து தவிக்கும் பணியாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. பல இடத்துல கடை திறக்க முடிஞ்சாலும் சில விஷயங்களால திறக்க முடியல. பொதுமல்ல அப்ஜெக்ஷனு மற்றும் ஒத்துழையாம எல்லா விஷயத்திலும் இந்த கடை திறக்க முடியல. நாங்கள் 28 நாளாக வந்து பணி இல்லாமல் இருக்கிறோம். ஒன்று எங்களுக்கு வந்து சரக்கு எடுத்துட்டு எங்களுக்கு பணி கொடுங்க, இல்லைன்னா வந்து எங்களுக்கு வேற இடத்துல மாற்று பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கிறோம். ஏன்னா 20 நாளாக வந்து நாங்கள் வேலை இல்லாமல் நாங்கள் ஒரு காவலாளி மாதிரி கடைக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணுங்கிறத எங்களோட முக்கியமான குறிக்கோள். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோரின் வேண்டுகோளின்படியே டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தை வாபஸ் பெற்றதாக ஐயா கண்ணு கூறியுள்ளார். எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தது காரணமே பிரேமலதா விஜயகாந்த் தான். அவங்க எங்க கூட மண்சோறு சாப்பிட்டாங்க, எங்க கூட உட்காந்து பேசினாங்க. எங்களை பல முறை சொல்லி அம்மா ஐயா வந்துருங்க, உடம்பெல்லாம் வீணா போகுது அப்படின்னாங்க. அதே போல் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க, நீங்கள் ரொம்ப உடம்பை வருத்திக்காதீங்க, யாராவது விவசாயி இறந்து போயிட்டால் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஆனால் டெய்லி அம்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க, கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டாங்க கேட்பாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவங்களுடைய கருணை உள்ளத்திற்கும் நேற்று வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் வந்து பிரதம மந்திரியை பார்த்து உங்களுக்கு கோரிக்கைலாம் ஏற்றுக்க சொல்கிறேன், அப்படி ஏற்றுக்கலைன்னா நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொன்னார். அதை நம்பி 15 நாள் டைம் கேட்டாங்க. நாங்கள் 1 மாதம் டைம் கொடுத்துருக்கோம். இந்த 1 மாதத்தில் எங்களுக்கு அவங்க செய்யணும். செய்யலைன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து அரசியல் கட்சிகளையும் மற்ற விவசாய சங்கங்களும் இந்தியாவில் இருக்க எல்லா மாநில விவசாயிகளையும் ஒன்று திரட்டி பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை டெல்லியில் நடத்தி வெற்றி பெறுவோம். விவசாயிகளுடைய வாழ்வுரிமையை காப்பதில் நடக்கின்ற போராட்டம். மோடி அவர்கள் வந்து பிரதம மந்திரி ஆவதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நான் பிரதம மந்திரி ஆனால் 2 பங்கு லாபம் தரேன்னு சொன்னார், நதிகளை இணைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் செய்யவே இல்லை. அதுக்காக பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தாத்தா சாஹிப் பால்கே விருது பெறும் மூத்த நடிகரும் இயக்குநருமான KV விஸ்வநாதனுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இயக்குநர் K. விஸ்வநாத்தின் சாதனைகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் தாத்தா சாஹிப் பால்கே விருது என்று கூறியுள்ளார். இந்திய திரையுலகில் உயரிய விருதாக கருதப்படுகிறது தாத்தா சாஹிப் பால்கே விருது. 2016ஆம் ஆண்டுக்கான விருது மூத்த நடிகரும் இயக்குநருமான K. விஸ்வநாத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே 5 நாள் அரசுமுறை பயணமாக விமானம் மூலம் இந்தியா வந்துள்ளார். டெல்லி வந்தடைந்த ரணில் இன்று மதியம் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார். அப்போது இந்தியா இலங்கை இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம், இரு நாட்டு மீனவர் பிரச்சினை மற்றும் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என வெளியுறவுத்துறை தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் ராஜஸ்தானில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொள்ள இருக்கிறார்.
இந்தியாவிலேயே நூற்றாண்டு விழா கொண்டாடிய முதல் கூட்டுறவு வங்கியில் முறைகேடுகள் செய்ததாக கூறி 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் காஞ்சிபுரத்தை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் மத்திய கூட்டுறவு வங்கியில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 6000 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். அவர்களுக்கு பேக் வாங்கிக் கொடுப்பதில் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக பெரிய காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கி துணை பதிவாளர் மாலதி புலனாய்வுத் துறைக்கு புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்தியதில் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் 6 மணி நேர விசாரணைக்கு பின்பு வங்கி உதவி மேலாளர்கள் வெங்கடேஷன், வேலுமணி, சந்திரன் ஆகியோரை புலனாய்வுத் துறையினர் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாகி இருக்கும் 3 பேரை தேடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே களங்காப்பேரி கிராமத்தில் வீசிய பலத்த காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த 600க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளது. இதன் மதிப்பு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருப்பதால் அரசு தங்க நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற பாதிக்கப்பட்ட விவசாயி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மரத்திற்கு 250 வரை செலவிழக்க பாதிப்புடன் கடந்த 10 மாதங்களாக வளர்த்த மரங்கள் ஒரே நேரத்தில் ஒடிந்து விழுந்தது தன்னை மிகுந்த மன உளைச்சலில் தள்ளியதாக விவசாயி பெருமாள் சுவாமி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். காற்று 2-3 நாளைக்கு முன்னால காற்று பயங்கரமா அடிச்சு ரொம்ப சேதாக்கிச்சு. என் குடும்பமே இதுல தான் இருக்கு, வேற வழி இல்லை. எனக்கு கடன் வாங்கி போட்டு ஒரு 5-6 லட்சம் ரூபா நஷ்டம் தான், ஏற்பட்ட நஷ்டம். அதனால வாழையும் காய் தன்னால ஒரு வாரத்தில் 10 நாளில் வெட்டக்கூடிய நேரத்தில் போயிடுச்சு. ரொம்ப நஷ்டமா இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் நாள் ஆகும். இப்போ நான் 9 மாசம் வளர்த்துருக்கேன், 10 மாசம் கொலை போட்டிருக்கேன். எல்லாம் கொலை போட்டாச்சு. ஏகப்பட்ட செலவுல இருக்கேன். குடும்பமே வாழ்க்கையில் ரொம்ப மோசமா இருக்கு. அரசாங்கம் பார்த்து எதனால ஒரு நல்ல உதவி பண்ணால் பின்னாடி விவசாயம் பார்க்கலாம், இல்லைன்னா என் குடும்பம் மண்ணா போகிற அளவுக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே உள்ள மேடுமுத்துக்கோட்டை என்ற கிராமத்தில் தக்காளி தோட்டத்தில் விவசாயி பயன்களை பெண் யானை குட்டியை ஈன்றது. காட்டு யானை குட்டி ஈன்றதை அறிந்த அந்த பகுதி மக்கள் குட்டி யானையை பார்ப்பதற்காக காட்டு யானை கூட்டத்தை பின்தொடர்ந்தனர். இதனை அடுத்து காட்டு யானைகள் அருகில் உள்ள அகலக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஒரு மாந்தோப்பில் தஞ்சமடைந்தன. இதனை அடுத்து மாந்தோப்பில் தஞ்சமடைந்துள்ள காட்டு யானை கூட்டத்தை பாதுகாப்பாக அடர்ந்த காட்டிற்கு விரட்ட வனத்துறை தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தளி அருகே மாநில எல்லையில் உள்ள ஜவலகிரி வனப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சுற்றித் திரிகிறது. இந்த யானைகள் இரவு நேரத்தில் உணவு மற்றும் தண்ணீரை தேடி அருகில் உள்ள கிராமங்களுக்கு புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் சீர்காழியில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ரயிலை மறிக்க முயன்ற விவசாயிகள் மற்றும் பல்வேறு கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாயிகள் டெல்லியில் 41 நாட்கள் போராடியும் பிரதமர் மோடி சந்தித்து பேசாததை கண்டித்து தமிழக அரசும் விவசாயிகளின் கோரிக்கை குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமலும் அலட்சியம் செய்வதை கண்டித்து அப்போது அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மறைந்த ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனின் படத்திற்கு கோவை வஉசி மைதானத்தில் தனியார் சீருடை பயிற்சி மையத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். சினிமா நடிகர்களை விட உண்மையான ஹீரோ முகுந்த் வரதராஜன் என்பதால் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தனியார் சீருடை நிறுவனத்தில் பயிலும் இளைஞர்கள் தெரிவித்தனர். கடந்த 2014ஆம் ஆண்டு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சென்னை தாம்பரத்தை சேர்ந்த முகுந்த் வரதராஜன் என்பவர் பலியானார். அவர் மறைந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நாளை கோவையில் உள்ள தனியார் சீருடை பயிற்சி மையத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தாராபுரத்தில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் காட்டன் செந்தில் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர்கள் பி. பொன்ராஜ், ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட பகுதி வட்டம் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேமுதிக சார்பாக தாராபுரத்தில் உழைப்பாளர்கள் தினமாக மே 1ஆம் தேதி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக அதிக அளவிலான தொண்டர்கள் கலந்து கொள்ளவும், கேப்டன் கழகத்தை வலுப்படுத்தவும் கோவையிலிருந்து பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பொதுக்கூட்டத்திற்கு செல்ல வாகன வசதிகள் ஏற்படுத்தி தரவும் முடிவு செய்யப்பட்டது.
தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் மற்றும் அனைத்து துறை பணியாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 8வது ஊதிய மாற்றத்தை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் அடிப்படை வசதிக்காகவும் பாதுகாப்பை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பிரசாத் எம் வடநேரு தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொன்னி, மாவட்ட வருவாய் அலுவலர் பழனி, கோவில் இணை ஆணையர் ஹரிப்பிரியா உள்ளிட்ட மாவட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 2146 சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு பணியில் 2100 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கேவிளம்பி ஆண்டில் சித்ரா பௌர்ணமி அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்குகிறது. 10ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி முடிவடைவதாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் நிர்வாகத்தினர் சார்பில் கிரிவலம் வருவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சூரிய பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். இதைத் தொடர்ந்து இன்னும் சூரிய பூஜை நடைபெறுகிறது. சூரியனை ஒளிர்கதிர்கள் நாகேஸ்வரன் சன்னதி தெருப்பிலிருந்து ராஜகோபுரம் வழியாக கொடிமரம் நந்தியம் பெருமானை கடந்து மூலவர் ஸ்ரீ நாகேஸ்வரர் மீது தவழ்வுடன் மக்கள நாதம் மற்றும் மணி ஒலிகள் எழுப்ப மகா தீபார்த்தனைகள் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஓடுவன்குறிச்சி மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி சாட்டையால் அடிக்கும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் சாட்டை அடி வாங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த விழாவில் சீராப்பள்ளி, தொப்பப்பட்டி, வேளம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.